வெல்கம் பேக். ஒன் மோர் லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா வெல்கம் பேக். ஒன் மோர் லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லா தான் இருந்தது. பட் அகெயின் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே குறைய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இன்றைக்கி 3 பாயிண்ட் தான் அப்பு. அந்த லெவலுக்கு தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பெக்ட் பண்ண இது நிறைய செக்டாருக்கு பெனிஃபிட் இருக்காது போல் இருக்குது. அதுதான் அதனால தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. இதை பற்றி கூட இன்றைக்கி ஒரு வீடியோ வருது, மேபி அபவுட் 6 o'clock போல் நீங்கள் பார்க்கலாம். தென் இன்ஃபேக்ட் நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் சம்வாட் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்டு எப்பொழுதுமே நம்ம எதிர்பார்த்தது அத்தனையும் கிடைக்காது. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கிடைக்கும். அப்படி தான் எடுத்துக்கணும் இதை. ஸோ ஜிஎஸ்டி 2ங்கிறது குட் ஸ்டெப் ஃபார்வேர்டு. ஆனால் வந்து எதிர்பார்த்த அளவு அத்தனையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நிறையா அன்ஃபினிஷ்டு டாஸ்க் இருக்குது. ஒரு நேஷனுங்கிறது அப்படியே முடிஞ்சு போகிறதில்ல இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ட்டு. அது வந்து நெவர் எண்டிங்காக போயிட்டே இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து சேஞ்சஸும் அதே மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வியூவர்ஸோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தினேஷ், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆர்த்தி ஃபார்மா பற்றி கேட்டிருக்காரு. நவ் கன்சிடர் டு என்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு தினேஷுங்கிறவர். ஸோ பேசிக்கலி இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒரு ஹோப் இருந்தது. ஸோ பட் ஆனால் ரிவைவ் ஆகும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. டீஸ்டாக்கிங்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் அந்த லெவலுக்கு ஏன்னோ த ரிசல்ட்ஸ் இல்லையே, அதுதான். ஸோ பேண்டமிக்கு அப்புறம் நடந்தது கெமிக்கல் ஸ்டாக்ஸுக்கு ஒரு நல்ல க்ரோத் அண்ட் அட்வான்ஸ் இருந்தது. அப்படியே நின்று போச்சு அப்புறமேல. அப்புறம் எப்போ வந்து இந்த ரஷ்யன் யுக்ரைன் வார் வந்ததோ அன்னையிலேருந்தே பார்க்கலாம் அது ஒரு பெரிய டவுன்ஃபால் ஃபார் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் என்னுடைய ஷேர்ஸ்லாம் சில ஷேர்ஸ்லாம் அதில் இருந்தது. பெரிய லெவலில் ரிட்டர்ன் கிடைக்கல. இன்ஃபேக்ட் சம் ஷேர்ஸ்லாம் ஈவன் நவ் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன், லைக் க்ளீன் சயின்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம். அண்டு அதெல்லாம் ஒன்றும் பெரிய லெவலில் ரிட்டர்ன் கிடைக்கல. 2018 அந்த மாதிரி வாங்கின சில ஷேர்ஸுக்கு லைக் அமீன் இல்லை, அண்ட் அதெல்லாம் ஆல்கல் அமீன் அண்ட் பாலாஜி அமீன் இதெல்லாம் நல்லா ரிட்டர்ன் கொடுத்தது. அண்டு ஸ்ப்ளிட் கூட வந்தது. பட் இருந்தாலும் அண்டு அந்த லெவலுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுனால நான் அந்த இதில் எக்ஸிட் ஆகிட்டேன். பை அரௌண்ட் 2023 எக்ஸிட் ஆகிட்டேன். ஒன்லி இது க்ளீன் சயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவங்க வந்து நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா இப்போ இந்த லேட்டஸ்ட் என்ன, ஸோ அதில் வந்து எனக்கு பெரிய லெவலில் ரிட்டர்ன் கிடைக்காதனால ஈவன் எஸ்ஆர்எஃப் கூட ரீசெண்டாக கூட நல்லா ஒரு ஸ்டடி பண்ணேன். பட் பார்த்தா கூட அதில் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ அதனால் ஐ ஸ்டாப்டு அந்த கெமிக்கல் செக்டாரை எவால்வேட் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். இப்போ எனியோ நீங்கள் கேட்டிருக்கீங்க, மேபி நான் ட்ரை பண்ணுறேன். நான் போத் அந்த குரூப் கம்பெனி ரெண்டையுமே பார்க்குறேன், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அஸ் வெல் அஸ் தி ஆர்த்தி ஃபார்மா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இவங்களாம் இந்த யூனிக் கெமிக்கல் பென்சீனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இந்த லார்ஜஸ்ட் ஃபெசிலிட்டி இந்தியாவில் வச்சுருக்காங்க. பட் இந்த பென்சீன் வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணாத ஐட்டமே இல்லைன்னு சொல்லலாம். நாட் ஓன்லி இந்த chemical industry as such, the specialty chemicals, but also in the pharmaceutical industry இது ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பனண்ட் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ அதனால் நல்ல மார்க்கெட் இருக்குது. அதனால தான் இந்த ஆர்த்தி ஃபார்மா லேபு கூட அதனால தான் வந்தது. ஸோ அவங்களுக்கு வேணுங்க ரா மெட்டீரியல் அவங்களே அங்கேருந்தே ப்ரொடியூஸ் பண்ண முடியும் டு சம் எக்ஸ்டென்ட்டு. ஸோ இது வரைக்கும் பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணல. பட் பார்க்குறேன் இப்போ லேட்டஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணால் சொல்கிறேன் நான். அப்புறமேலே ஏகே வேர்ல்டு ஹாய் சார்னு சொல்லியிருக்காரு. ஏகே வேர்ல்டு, ஹவ் ஆர் யூ யூஸிங் ChatGPT இன் யுவர் ஸ்டாக் செலெக்ஷன்ஸ், ப்ளீஸ் ஷேர் யுவர் ஐடியாஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்து ஸ்டாக் செலெக்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறதே இல்லை.
See, ChatGPT and Gemini and நோட்புக் எல்லாம் அது மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் நான். பட் ஆனால் ஸ்டாக் செலெக்ஷனுக்கு நான் எப்பொழுதுமே யூஸ் பண்ணுறதில்ல. அண்டு ஸ்டாக் அனாலிசிஸ்க்கு இல்லாட்டா நான் அனாலிசிஸ் பண்ண உடனே அதில் என்ன லேக்குனா இருக்குது, அது அதில் ப்ராப்ளம் எதாவது இருக்கா, இல்லாட்டா இன்னும் வேறு ஏதாவது இந்த ஸ்டாக்கில் நான் பார்க்க வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ கம்பேரிசனுக்கு நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்டாக் அந்த ஸ்டாக் எப்படி இருக்குது, இல்லாட்டா அந்த குரூப் கம்பெனிஸில் அந்த அந்த செக்டாரில் இருக்க அதர் ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ், இந்த ஸ்டாக்கு அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். பட் ஸ்டாக் செலெக்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறதே இல்லை ChatGPT. ஸோ பட் வந்து அந்த லெவலுக்கு வந்து ஸ்டில் அந்த எக்ஸ்பர்டீஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்வேன் நான். அண்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அந்த லெவலுக்கு ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் அபவுட் இட். எனக்கு வந்து ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி அப்படின்னா, நான் அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ் அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணோம். அதே சமயத்தில் அந்த செக்டார் இன்றைக்கி வைப்ரண்ட்டாக இருக்கா, அது வந்து நெக்ஸ்ட்டு 3 to 5 இயர்ஸ் வந்து அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா என்னால், அண்ட் இருந்தால் நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தான் நான் மெயினாக பார்ப்பேன். அப்புறமேல வந்து அஃப்கோர்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அந்த க்ரோத் ட்ரஜெக்ட்ரி, அந்த கம்பெனி சொல்கிற ஸ்டோரி அண்டு இதெல்லாம் வந்து நான் நிறைய வெயிட்டேஜ் கொடுக்குறது உண்டு. ஸோ அப்படி தான் நான் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுவேன். அண்ட் பிகாஸ் எனக்கு என் ரேடரில் பார்த்திங்கன்னா ஒரு 400-500 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த 400-500 ஸ்டாக்ஸ் எப்படியும் கவர் பண்ணிவிடுவேன். ஒரு 3 months டைமில் வந்து அந்த எவ்ரி குவார்ட்டரில் வந்து அட்லீஸ்ட் அந்த 400-500 ஸ்டாக்ஸை கவர் பண்ணிடுவேன். அதோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணுறதுனால அதுலேயே அதை கவர் பண்ணுறப்ப அதுலேயே தெரிஞ்சு போயிடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு டீப் ஸ்டடி பண்ணிடுறது. ஒரு 3 to 4 ஸ்டாக்ஸ் இன் அ டே கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அண்டு இதை தவிர வந்து சம் ஆஃப் த இப்போ பவர் செக்டார்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பவர் செக்டாரில் இருக்கும்போது அந்த அவங்களோட இன்வெஸ்டார் ப்ரெசன்டேஷனில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் கிளான்ஸ் பண்ணாலே தெரியும் எங்கே நல்ல இது இருக்குது, எங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஐ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஸோ அதனால் வந்து அதுக்கெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை என்னால். ஸோ சம் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டாக்ஸு லைக் இந்த பவர் செக்டார், ரெனியூவபிள் எனர்ஜி, அப்புறமேல வந்து ஃபார்மா கம்பெனிஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேட்டர் ஆஃப் 5 minutes 10 minutesல ஐ கேன் கெட் த எசன்ஸ், அந்த கம்பெனியோட எசன்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சிடும். அதனால் டீப் டைவ் பண்ணுறது எதுக்கெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா, அதர் செக்டர்ஸ் அதர் தென் தீஸ் செக்டர்ஸில் தான் நிறைய டீப் டைவ் பண்ணுறது உண்டு. ஏன் அப்படின்னா அது என்டையர் திங்கும் நான் படிச்சுட்டே இருக்கணும், அப்போ தான் அதை ரீகலெக்ட் பண்ண முடியும் என்னால். ஸோ அதுக்கு தான் நிறைய டைம் டிவோட் பண்ணுவேன். ஸோ புது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ செக்டார் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கம்பெனிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேதர் பண்ணுவேன். ஸோ நான் ஆவரேஜாக புது ஸ்டாக்ஸ் ஒரு 3 to 4 a day, அப்புறம் எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ஸ் அப்புறம் 4 to 5 அது மாதிரி கால்குலேட் பண்ணுவேன். ஸோ அதனால் 300 to 400 ஸ்டாக்ஸ் எவ்ரி குவார்ட்டர் கவர் பண்ணுறதுனால நான் தனியாக ChatGPTயில் கேட்டு செலெக்ஷன் பண்ணி கொடுக்க நான் ட்ரை பண்ணுறதே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அப்புறம் சரவணன் கோவிந்தராஜு சார், யுவர் வியூ ஆன் SSWL அப்படிங்கிறாரு. SSWLனா என்ன சொல்கிறாரு? அண்ட் ஆஸ்ட்ரோ மைக்ரோ சரி, ஓகே, டிஃபென்ஸ் செக்டார், அதை லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் இன்னும் பார்க்கல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். அது வந்து டெஃபினட்டாக இந்த ப்ரைவேட் செக்டார் இதில் வந்து டிஃபென்ஸ் செக்டார்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வந்து நல்லா பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு யூஎஸோட ப்ராப்ளம் வித் நெய்பர்ஸோட ப்ராப்ளம், தென் வந்து லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இன்டெக்ட் பண்ணோம், அதனால் வந்து கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ ப்ராப்ளம் இந்த கலெக்ஷன்ஸ், அந்த ஜிஎஸ்டி ஆர் டேக்ஸில் இருந்தால் கூட
கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் ஆன் டிஃபென்ஸ் குறையவே போகிறதில்ல. 100% எடுத்துக்கோங்க. இந்த வருஷம் பண்ணதோட அடுத்த வருஷம் டிஃபென்ஸ் ஜாஸ்தி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டுக்கு இவங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இண்டிஜினியஸில் தான் நம்ம கண்ட்ரிக்குள்ளே தான் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து எல்லா டிஃபென்ஸ் கம்பெனியும் நல்லா க்ரோஸாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதில் வந்து பெஸ்ட் கம்பெனி வாங்குறது ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சார், வாட் இஸ் யுவர் வியூ ஆன் ஹெச்எஃப்சிஎல்? ஓகே, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஐ திங்க் இந்த இந்துஸ்தான் ஃபியூச்சரிஸ்டிக் கம்பெனி லிமிட்டட், அது அந்த கம்யூனிகேஷன் லிமிட்டட்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன லேட்டஸ்ட்டாக நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஆர்டிஹெச் ஹைடெக் பைப்ஸ் லிமிட்டட் ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட் சொல்லுங்கள். 10 lakhs வச்சுருக்கான் சார், எக்ஸிட் ஆகலாமா? ஆர்டிஹெச்ங்கிறவர் சொல்கிறார். ஸோ அதில் நிறைய ஹைடெக் பைப்புங்கிறாரு. ஸோ எனக்கு தெரியல, நான் அந்த இது வரைக்கும் கேள்விப்படல. நான் என்னையோ அதை பார்க்குறேன் நான். பட் பைப் இண்டஸ்ட்ரி எல்லாமே ஃபேஸிங் சிவியர் ப்ராப்ளம். அது என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் நான். கோல் இண்டியா, இஸ் இட் அ ரைட் டைம் டு கன்சிடர் குட் டிவிடெண்ட் பேயிங் கம்பெனி? 22% கரெக்டட் இந்த லாஸ்ட் 12 months. கரெக்டு. கோல் இண்டியாவில் கூட இப்போ இது ஜிஎஸ்டி இதில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, 5% தான் 18% ஆகியிருக்காங்க. அதே சமயத்தில் கோல் செஸ் உண்டு, அது வந்து 400 rupees இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கோல் இண்டியாவோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அண்டு ஆனால் கோல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஐடிசி உண்டு. தெர் இஸ் உங்களால் க்ரெடிட்டை எடுக்க முடியும். ஸோ 5% வந்து 18%னால அந்த கம்பெனிக்கு பெனிஃபிட் தான், நாட் நஷ்டம் கிடையாது. ஆனால் இந்த கஸ்டமர் வந்து இஃப் தே ஆர் இந்த பவர் செக்டார் அப்படின்னா தென் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. ஏன்னா பவர் செக்டாரில் வந்து இந்த ஐடிசி கிடையாது. ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் so far as கோல் இண்டியா இஸ் கன்சர்ன், அவங்களுடைய காஸ்ட்டு குறைய போகுது. சப்போஸ் இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்கன்னா, முன்னாடியெல்லாம் 5% வந்து ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருந்தாங்க. தட் இஸ் 50 rupees. அண்ட் அதுக்கு மேலே வந்து 400 rupees செஸ் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ 450. இன்றைக்கி 18% ஆகுது, 180 rupees தான் வரும். ஸோ 450 எங்கே, 180 என்ன? ஸோ நேச்சுரலி அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி பயங்கர ஜம்ப் ஆகும். பட் ஆனால் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இவங்களுடைய சேல்ஸை பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா த டிமாண்ட் ஃபார் பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பாஸ்கெட் நல்லா பண்ணல, இன்டர்னல் கன்சம்ஷனும் குறைஞ்சி போச்சு. ஸோ அனதர் Q2 வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் அந்த ரெனியூவபிள் பவருக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எல்லா ஸ்டேட்லேயும். ஸோ அதனால் வந்து அதுவும் சீப்பராகவும் அவைலபிளாக இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சில் கூட பாருங்கள், ஈவன் 1 rupee 1 paise அண்ட் 10 paise அண்ட் 15 paise அது மாதிரி கொட்டாயிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி கோல் வந்து செல் பண்ண முடியும்? ஸோ அண்ட் மொரோவர் இந்த சீசன் பார்த்திங்க அப்படின்னா, இட் இஸ் அ மான்சூன் சீசன். இப்போ வந்து ஹைட்ரோ பவர், தென் இந்த சோலார் பவர், இதெல்லாம் வந்து நிறைய அவைலபிள் இன் பிளென்டி, லைக் விண்ட் பவரும் இருக்கும் இந்த சமயத்தில் த்ரூ அவுட் இந்தியா. இந்த சுச்சுவேஷனில் தமிழ்நாடு இஸ் கன்சர்ன் ஸ்டில் அபவுட் டிசம்பர் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஸோ த விண்ட் பவர் அப்படி இருக்கிறப்ப எப்படி டிமாண்ட் ஃப்ரம் தி தெர்மல் பவர் பிளான்ட்டே ரொம்ப குறைஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இவங்களுடைய சேல்ஸ் வந்து அந்த லெவலுக்கு இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் நம்ம. அண்டு சேல்ஸ் நல்லா இல்லாத சமயத்தில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் இது வந்து இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ இந்த கம்மிங் குவார்ட்டரும் டல்லாக தான் இருக்க போகுது. ஆனால் தேர்ட் குவார்ட்டர்லேருந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ வாங்குறது ரெடியாக இருந்தால் பண்ணலாம். ஸோ அதனால் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் ஜிஎஸ்டினால் கோல் இண்டியா வந்து வெரி குட் பெனிஃபிட் கிடைக்க போகுது. ஸோ பட் வந்து இது வாங்குகிற இண்டஸ்ட்ரிக்கு தான் அது யூஸ் கிடையாது. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து அது யூஸ் உண்டு. இவங்க இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம், அதை பாஸ் ஆனும் பண்ண முடியும் டு தர் பையர்ஸ்க்கு. ஸோ கோல் இண்டியா பொறுத்த வரைக்கும் கரெக்டடு அண்டு நல்லாவும் கரெக்டாக இருக்குது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சேல்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ குவார்ட்டர் டு குவார்ட்டர் வந்து நீங்கள் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி எவாலுவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால், ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் தென் அதை திங்க் பண்ணலாம் இந்த மாதிரி ஷேர். தென் வந்து
முருகன் ராஜப்பா, லாட் ஆஃப் ஜாப் லாஸ் இருக்கும்ல டியூ டு தட் ஏஐனால் ஃப்யூச்சரில் லாட் ஆஃப் ஜாப் லாஸ் இருக்கும். Due to that all the consumption reduces ஆகும்ல. அப்போ எக்கானமி எப்படி இருக்கும்? And share market also will go down. Then what is the hope for long-term investment? Okay, it's a good question. See, AI வந்து will create problem. அதில் ஒன்றும் டவுட் இல்லை. It is not that people are unskilledன்னு கிடையாது. இல்லாட்டா அவங்க வந்து ஏஐ கற்றுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ லாட் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை வந்து வேலையை விட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டு அனுப்புகிறவங்க வந்து அந்த வேலையிலேருந்து போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அன்ஸ்கில்டு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இன்னொன்று வந்துருச்சு, தட் இஸ் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வந்துருச்சு. இப்போ கோடிங்கே வந்து கம்ப்யூட்டரே பண்ண முடியும்னா அப்புறம் எதுக்கு ஒரு ஆள்? ஸோ 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஏஐஏ கேன் டூ த கோடிங் அப்படின்னா எப்படி வந்து அந்த 9 பேருக்கு எங்கே வேலை இருக்க போகுது? அதுதான் இன்றைக்கி சிச்சுவேஷன். நாட் தட் அவங்க அன்ஸ்கில்டாக கிடையாது, அதிலே லெஸ் ஸ்கில்டாக இருக்காங்கள அவங்களெல்லாம் வேலையிலேருந்து அனுப்புகிறாங்க. அப்படி தான் நடக்க போகுது. ஆனால் இவங்களுக்கு வந்து அதுதான் எண்ட் ஆஃப் த ரோடுன்னு சொல்லிட முடியாது. அதர் ஏரியாவிலையும் நிறைய டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் நடந்துக்கிட்டே இருக்குது. அண்டு புது புது ஏரியாலாம் வந்துடும். ஸோ 1880s என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு டைம் வந்து எலக்ட்ரிசிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்டு எங்கே? லண்டனில் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே அதில் வந்து பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்துச்சு. அண்டு எலக்ட்ரிசிட்டிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது நம்ம லண்டன் சிட்டி நைட்லாம் வந்து அப்போ வந்து இந்த ஆயில் லேம்ப் தான் இருக்கும். ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக ஆயில் லேம்ப் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து ரொம்ப நாள் 10-15 நாள் வரைக்கும் ஸ்ட்ரைக் நடந்துச்சு, கரண்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இப்போ நினச்சி பார்த்தா அது சிரிப்பாக இருக்குல்ல. அதே மாதிரி தான். சரி, ஏன் அப்படின்னா இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களாம் யாருன்னா இந்த ஆயில் சப்ளை பண்ணுறவங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வர்றப்ப இது இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி ஜாப் லாஸஸ் நிறைய தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஸ்கில் மட்டும் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா இதோட பெட்டர் ஜாப்பு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ வந்து இவங்களும் இந்த டிசிஎஸ் ஆர் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி பீப்புளும் அவங்க வந்து ஏன்னா இந்த சர்வீசஸ் மட்டும்தான் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கிறனால, நாட் ஃபார் டெக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இல்லாதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜிசிசி அனதர் சென்டர் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே வேலையிலேருந்து போனவங்க கூட அங்கே போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ அங்கே கூட நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் உருவாகும். ஸோ அதனால் ஏஐ வந்து வந்தனால இட்ஸ் எண்ட் ஆஃப் த ரோட் அப்படின்னு சொல்லிட முடியாது. புது ஏரியாஸில் புது ஸ்கில் தேவைப்படும். அங்கே நம்ம ஏஐ யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம், இன்னும் ஃபர்தராக க்ரோத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். அதனால் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு மீட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எஸ்பெஷலி நம்மளுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ ஏஐ வந்து அந்த இதில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா? இல்லை, எல்லா ஏரியாலையும் வரப்போகுது. ஈவன் எங்களை மாதிரி ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணுற ஏரியாலையும் ஏஐ இன்றைக்கி இருக்குது. ஸோ அதனால் வந்து அதோடு நம்ம மேட்ச் பண்ணி ஆகணும், இல்லாட்டா அதோட பெட்டராக நம்ம வந்து சொல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா யார் நம்ம போடுற வீடியோ பார்க்க போகிறா? ஸோ அதுதான் பெரிய கொஸ்டின். அதனால் நம்மளோட திறமையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் இருக்கும். இதனால் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் பிஸ்னஸ்லாம் அப்படியே முடங்கி போயிடும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஸோ வேறு புது இடத்துலையும் புது ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும். அதனால் இன்னும் வந்து மோர் அண்ட் மோர் காம்ப்ளிகேட்டடாக தான் ஆகணும் இல்லையா? லைஃப் சிம்பிளிஃபை ஆகாது. எப்பொழுதும் ஒரு டெக்னாலஜி வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைஃப் வில் பி சிம்பிளிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்புறம் ஏஐ கூட என்ன சொல்லுது அப்படின்னா, சர்ச் இன்ஜினில் போட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 10-15 தடவை வந்து கமாண்டு கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் என்னால் கேதர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ரியலாகவே. சம்டைம்ஸ் நம்ம கேட்குறதுக்கு கரெக்டான ஆன்சரும் கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. சாட்ஜிபிடியில் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குறத இதுக்கு இம்மிடியட்டாக அந்த ஆன்சர் மட்டும்தான் வரும்.
அது எப்படி வரணுங்கிறதையும் நீங்களே சொல்லலாம், அதுபடியும் அதை செஞ்சு கொடுக்கும். ஸோ இது வந்து இது இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டினோட நிறுத்த மாட்டோம். முன்னாடியெல்லாம் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினோட நிறுத்தினோம் சர்ச் இன்ஜினில். இனிமேல் என்ன பண்ணுவோம், இன்னும் மோர் அண்ட் மோர் மல்டிபிள் கொஸ்டின்ஸை போட ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து ஏஐ டெவலப் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, இதை எப்படி ஈவன் பெட்டராக ஆக்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து அட்டம் பண்ணிகிட்டே போவாங்க. அதுக்கு நிறைய பீப்புள் தேவைப்படும், அதுக்கு பெட்டர் திங்கிங் தேவைப்படும், பெட்டர் ரீசனிங் தேவைப்படும். அதனால் இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே இருக்கும். சிம்பிளாக இருக்கிறது இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் ராஜகோபாலன் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் ஏஎம்எஸ் லிமிடெட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏஎம்எஸ் கம்பெனி பார்க்கலாங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். ஏகே வேர்ல்டு, வாட் இஸ் யுவர் வியூ ஆன் க்ரீன் ஹைட்ரஜன், பேட்டரி மேனுஃபேக்சரிங் அண்ட் செமிகண்டக்டர் அண்ட் பவர் இண்டஸ்ட்ரி? Is it a good time to consider these related stocks even if it is a high PE? See, the semiconductor and power industry நான் சொல்லிட்டேன் நான். இப்போ ரீசெண்டாக அந்த கோல் அதை பற்றி பேசும்போது பவர் இண்டஸ்ட்ரி பற்றி சொன்னேன் நான். பவர் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து முன்னாடிலாம் எவ்வளோ பண்ணியிருந்தாங்க, ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து 400 rupees பே பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோலுக்கு வந்து 18% ஆகுது. அதனால் ஒரு ட்ராப் இன் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களுக்கு குறையுது. அதனால் பவர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்மால் இது கிடைக்கிது, ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பவர் இண்டஸ்ட்ரிக்கு ஜிஎஸ்டி கிடையாது. தட் இஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி விற்கும்போது அவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அதனால் இந்த இன்புட்டில் வர ஜிஎஸ்டி எல்லாம் அவங்களுக்கு ஒரு காஸ்ட், அது அவ்வளோதான். ஸோ அதனால் அதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரிக்கு அது இதனால் ஒரு பெனிஃபிட் அடையும் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. அண்ட் பவர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதுதான். பவர் இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸப்ட் தர்மலை தவிர மித்த ஏரியாவில் நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவேன் நான். ஈவன் டாட்டா பவர் கூட நான் ஏன் நிறைய சொல்கிறது உண்டு அப்படின்னா, அது அனலைஸ் பண்ணுறது உண்டு அப்படின்னா, அவங்க வந்து இந்த சோலார் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜியில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஒரு 3 to 5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கம்பெனி வந்து அதோட வேல்யூவேஷன், அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிறதோட அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம. ஸோ அதுதான் பவர் இண்டஸ்ட்ரி. ரெனியூவபிள் ஃபோக்கஸ் இருக்கவங்க நல்லா பண்ணலாம். செமிகண்டக்டர், ஸோ செமிகண்டக்டரில் வந்து அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் அதனால தான் பெரிய பிக் பிளேயர்ஸ்லாம் லைக் சிஜி பவர், தட் இஸ் முருகப்பா குரூப்பு, அப்புறம் கெய்ன்ஸ் டெக்னாலஜி, அவங்கெல்லாம் வந்து இந்த ஓஎஸ்டி அப்படிங்கிற அந்த ஓஎஸ்ஏடி அப்படிங்கிற அந்த இதில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. அது வந்து பேக் ஹேண்ட் சொல்லலாம். தட் இஸ் அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது டு மேனுஃபேக்சர் செமிகண்டக்டர். அது வந்து ஃபேப் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓஎஸ்ஏடி. அதனால் அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட்டு அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அந்த என்டையர் வேல்யூ செயினில். பட் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிஃபோர் ஃபேப்ரிகேஷன் என்ட்ரு பண்ணுறது. ஃபேப்ரிகேஷன் அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் இட் வில் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. மேபி இன் ஃப்யூச்சரில் வந்து அதெல்லாம் இவங்களாம் அட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செமிகண்டக்டரில் இந்த 2 இண்டஸ்ட்ரி தான் லிஸ்டட் ஸ்பேஸில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த 2 பேரும் வந்து கேபபிள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃப்யூச்சரில் வந்து இந்த 2 இண்டஸ்ட்ரியோட க்ரோத் பொட்டன்ஷியல் பெட்டராக இருக்குது. அண்டு அதனால் இந்த 2 கம்பெனியும் நீங்கள் ஈவன் ஹை வேல்யூவேஷன் தான், இது 2மே ஹை வேல்யூவேஷன் தான் இருக்குது. ஸோ 2 கம்பெனியும் ஃப்யூச்சர் இஸ் குட் அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்புறம் பரணி பிரமல் ஃபார்மா கம்பெனி 40% லாஸ்
ஆயிருக்கு குருஜி அது கேட்டிருக்காங்க. சரி, இந்த ஃபிரமல் ஃபார்மா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சிடிஎம்ஓ ஃபெசிலிட்டி வந்து அமெரிக்கா, கனடா as well as இந்தியாவில் வச்சுருக்காங்க. ஸோ சரி, நேச்சுரலி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சிடிஎம்ஓ ஃபெசிலிட்டி யூஎஸ்லேருந்து இந்தியா அண்ட் சைனாக்கு நிறைய பேர் ஷிஃப்ட் பண்ணாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே ஒரு சயின்டிஸ்ட்க்கு நீங்கள் வந்து ஒரு 5 lakh rupees பர் ஆனம் கொடுக்குறீங்க, இல்லாட்ட ஒரு 10 lakh rupees கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட வந்து ஒரு 10 times வந்து அந்த சயின்டிஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் அமெரிக்காவில். அப்போ வந்து அது வயபிலிட்டியே இல்லாமல் போயிடும். ஸோ பிரமலோட இது ப்ராப்ளம் அதுதான். அவங்க வந்து சிடிஎம்ஓ ஃபெசிலிட்டி அங்கேயும் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஹியூஜ் டெட்டு பேர்டன் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபார் திஸ் கம்பெனி. இதனால தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் மேபி இதுலேருந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா, மேபி இந்த காஸ்ட்டை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா மேபி அவங்களும் நல்லா பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் முன்னாடி கம்பேர் பண்ணால் ஒரு 2-3 years பேக் கம்பேர் பண்ணால் இப்போ வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லாஸ்லேருந்து இவங்க வெளியே வரணும் அப்படின்னா அங்கே சிடிஎம்ஓ ஃபெசிலிட்டி ஃபுல்லாக இங்கே இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணால் அந்த வேஜ் ஆர்பிட்ரேஷன்லேயே அவங்க வந்து நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் அது லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். Then allied group Aditya Birla fashion continue down, what happened you think? அதாவது அது வந்து எல்லா இதுக்கும் யூனிஃபார்மாக இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வந்து எல்லாத்துக்குமே யூனிஃபார்மாக இல்லை. சி, இந்த ஆதித்யா இதிலே பார்த்தீங்கன்னா இந்த வேனூசன், தென் வந்து அதர் பிராண்ட்ஸ் இருக்கலாம் பாருங்களேன் அவங்க இதில். அந்த பிராண்ட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 2500 rupees அண்ட் அபவில் இருக்குது. அதுக்கெலாம் ஜிஎஸ்டி வந்து 18% தான். ஆனால் மித்ததுக்கெலாம் பார்த்திங்கன்னா அது குறைச்சிட்டாங்க, 5% குறைச்சிட்டாங்க. முன்னாடி 12 இருந்தது, இப்போ 5 ஆகிடுச்சு. ஸோ அப் டு 2500 rupees. அப்போ யார் ரியல் பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னா த ட்ரெண்ட். அவங்களாம் 1000 1500 அந்த இதுக்குள்ளே தான் அவங்களுடைய மேஜர் ப்ராடக்ட். ஜூடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஓன் ப்ராடக்ட்டு இன்ஹவுஸில் மேனுஃபேக்சர் பண்ணது, இவங்களே டிசைன் பண்ணி கொடுத்தது. அதனால தான் அந்த ட்ரெண்ட் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆதித்யா இதுலேயே இன்னொரு குரூப் இருக்குது. அண்டு அதில் வந்து வேர் தி செல் அந்த லோ எண்ட் ப்ராடக்டில் விற்கிறனால அவங்க அந்த இதில் வந்து நல்லா பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆதித்யா ஃபேஷன் ரிட்டைலில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹை எண்ட் ப்ராடக்டாக இருக்கிறனால, ஆல் த பிராண்டட் இதில் இருக்கிறனால இந்த விலை வந்து 2500 அபவ் இருக்கிறனால இந்த ஜிஎஸ்டி இம்பேக்ட் அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வேல்யூ கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அதனால் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். முத்துக்குமாரசாமி, நெட்வெப் இஸ் டெஃபினெட்லி அ குட் கம்பெனி. இப்போ கூட தே ஆர் டன் அ வெரி நல்ல பர்ஃபார்மன்ஸ். இப்போ கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்களா, ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று சம் ஆர்டர் ஏதோ வந்துச்சு. ஸோ அதனால் அந்த கம்பெனி கூட வேல்யூ கூட மேலே போய்ட்டுருக்கு. அப்புறம் பட்டேல் இன்ஜினியரிங், ஸோ அந்த மெயின் ப்ரொமோட்டர் இறந்து போனதுலேருந்து கம்பெனி சமாட் ப்ராப்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அண்ட் இதோட ஹியூஜ் லோன் கண்டென்ட், ப்ராஜெக்ட் வந்து இன் டைமில் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஸோ பேமெண்ட்டும் இன் டைமில் வராது. ஸோ இதுதான் இவங்களுடைய பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து இதை தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டைம்லையும் வந்து எப்படி அந்த லோன் இருக்குது, அந்த லோன் வந்து அவங்க வந்து கரெக்டாக பே பண்ணுறாங்களா, இல்லாட்டா அந்த இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா, அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிலாம் பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இந்த கம்பெனி சூஸ் பண்ணுமா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த மெட்ரிக்லாம் பாருங்கள். அதே சமயத்தில் அவங்களுடைய நியூ ஆர்டர்ஸ் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். இதை பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ் பண்ணணும். நான் கூட வச்சுருந்தேன் ஒரு காலத்தில், பட் இப்போ வந்து நோ லாங்கர் ஐம் ஹேவிங் இட். ஸோ அது கேர்ஃபுல்லாக அந்த ஆஸ்பெக்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நேரு தாஸ்ங்கிறவர் நெட்வொர்க் பற்றி சொன்னார், அதை பற்றி நான் சொன்னேன் நான் இப்போ தான்.
இப்போ முத்துக்குமாரசாமி, கேன் வி பர்ச்சேஸ் வி அண்ட் எஸ் பேங்க் ஷேர் மந்த்லி ஃபார் லாங் டேர்ம்? எஸ் பேங்க் பற்றி ரீசெண்டாக நான் போட்டேன். நான் அதில் வந்து 3 டைப் ஆஃப் சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணேன். ஒன்று வந்து பேஸ் கேஸ், தென் வந்து புல் கேஸ் அண்ட் பேர் கேஸ் அப்படின்னு சொல்லி 3 விதமாக நான் இது பண்ணேன். பட் என்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் வந்தாலும் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் வர சொல்லிச்சு. அதில் கூட ஒரு ட்ராக்கர் கூட நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன். நான் அந்த ட்ராக்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணி அந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்து நான் போட்டு பார்க்கலாம். அது வந்து புல் கேஸ் சொல்லுதா, பேர் கேஸா, பேஸ் கேஸா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது மாதிரி எவாலுவேட் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். பட் வி வந்து பியூர்லி டிபெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, தே ஆர் லுக்கிங் ஃபார் எ ப்ரைவேட் ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டார் யாராவது அந்த கம்பெனிக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும்னு அந்த கம்பெனி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி வந்துச்சுன்னா தென் இதுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கவர்மெண்ட் வந்து எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட்டு ஏன்னா 3 பிளேயராவது அட்லீஸ்ட் வேணும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. ஸோ இன் அடிஷன் டு பிஎஸ்என்எல்லோட ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், எல்லாருமே அவங்களோட ஏஆர்பியூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 2 பேர் இது ஜியோ அஸ் ப்ளஸ் ஜியோ அஸ் ப்ளஸ் ஃப்ரம் ஏர்டெல். ஸோ இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போயிடும் இப்போ 3வது பிளேயரும் இல்லை அப்படின்னா. ஸோ அதனால் கவர்மெண்ட் சைடில் வந்து இந்த வியை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்லி வே என்னென்னா இந்த ஏஜிஆர் டியூஸே அவங்க வந்து ரத்து பண்ணுறது தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவங்க கேன்சல் பண்ணலாம், ரைட் ஆஃப் பண்ணலாம். ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ரிலீஃப் ஒரே சமயத்தில் கொடுத்தாங்கன்னா தென் வந்து மேபி இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து எல்லோரும் வந்து இன் டைமில் பே பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே அதே ஒரு பெரிய இதுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் எவ்வளோ நாள் தான் இது இப்போ ப்ரொலாங் ஆகும் இப்படியே அப்படின்னு தெரியல. மேக்ஸிமம் அந்த 6 months தான் பாசிபிலிட்டி. அதுக்குள்ளே வந்து இந்த விஏ வந்து காப்பாற்றினா தான், இல்லாட்டா அப்படின்னா அதோட ஃபோன் தான் அதோட டிஸப்பியர் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் தேவ் சஞ்சய், செந்தில்குமார், விச் செக்டார் will not impact tariff? டேரிஃப் பொறுத்த வரைக்கும் யார் எக்ஸ்போர்ட் பண்ணலையோ அவங்கள அஃபெக்ட் ஆகாதுல்ல. இப்போ பேங்கிங் செக்டார்னு எடுத்துட்டிங்கன்னா அது அஃபெக்ட் ஆக போகிறதே இல்லை டேரிஃப்னால். ஸோ அது மாதிரி டொமஸ்டிக்லி ஃபோக்கஸ்டு கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டா ஆதித்யா பிர்லா ஃபேஷன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மோர் டொமஸ்டிக் ஃபோக்கஸ்ட் எக்கானமி தானே. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இவங்கெல்லாம் வந்து டொமஸ்டிக் ஃபோக்கஸ் கம்பெனிஸ் தான். அதனால் இவங்க வந்து இந்த டேரிஃப், அந்த அமெரிக்கன் இம்போஸ்ட் டேரிஃப்னால அஃபெக்ட் ஆக போகிறதே இல்லை. ஒன்லி த எக்ஸ்போர்ட்டர்ஸ் லைக் டெக்ஸ்டைல்ஸ்லேயும் அதுவும் ஃபியூ ஆஃப் தம் ஆர் தேர். அது ஆட்டோ ஸ்பேர்ஸும் சில பேர் இருக்காங்க, ஷ்ரிம்ஸ் எக்ஸ்போர்ட்டில் சில பேர் இருக்காங்க. ஸோ இவங்கள தவிர பார்த்திங்கன்னா மித்தவங்க யாரும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தால் தான் நம்ம பார்க்கணும். அதர்வைஸ் மித்த எல்லா செக்டாரும் இதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேவ் சஞ்சய், குருஜி, will pharma tariff threats from Trump will be true or just pass like a rumor? It's a very difficult question. And ஆனால் அவர் யாருங்க ப்ரெடிக்ட் பண்ணுறது? அவர் யாருனாலையும் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவர் நினச்சதை செஞ்சிட்ருக்காரு, ஜாலியாக செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து ஒன் திங் வெரி ஷுவர், இன்றைக்கி எப்படி இருக்கோ அண்ட் ட்ரம்ப் வந்து பவர்லேருந்து வெளியே போகும்போது இதோட இன்னும் மோசமாக தான் போகும் அமெரிக்கா அப்படின்னு மட்டும் அஷ்யூர்டாக சொல்லிடலாம். அதில் ஒன்றும் சந்தேகமே இருக்காது. ஏன்னா எப்போ வந்து இந்தியா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ட்ரம்ப்பு போட்ட கால், ஃபோன் கால் அவர் எடுக்கலையோ, அதுவும் 1 தடவை 2 தடவை இல்லை 4 தடவை எடுக்கலையோ, அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு தட் வந்து ட்ரம்ப்போட எண்டு வந்து நியர் ஆகிடுது. அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு இனிமேல் வந்து ரொம்ப டவுட்டு இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர வந்து அங்கே இருக்க கோர்ட்டு கூட அகெயின்ஸ்டாக வேர்டிக்ட் கொடுத்துருக்காங்க அந்த டேரிஃப்க்கு மேலே. ஸோ அதனால் வந்து ட்ரம்ப் வந்து பெரிய லெவலில் எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அமெரிக்காவில். வேறு அதர்வைஸ்லாம் இருக்குது, நிறைய எக்கானமிஸ்ட் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை அடாப்ட் பண்ணியிருக்கலாம் ரேதர் தென் இந்த மாதிரி பண்ணுறதோட.
ஸோ இன்ஸ்ட் ஆஃப் டேரிஃப் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸை கூப்பிட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கலாம் அமெரிக்காவில். அதுக்கு வந்து நிறைய இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்கலாம் ரதர் தேன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் எனியோ நம்ம வந்து அவரோட திங்கிங்கை வந்து நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிடுவேன். சரவணன் தென் வந்து ஏ ஃபார் அசட் ஓலா செல் ரிலீஸ்டு 2 மாடல் செப்டம்பர். இது ஓலாவை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன், அதோட அவங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் அதில் பேசியிருக்கேன் நான். இட்ஸ் அவர் வந்து ஒன்லி கம்பெனி அப்படின்னு சொல்லுவேன் இந்தியாவில். இப்போ வந்து செல்ஃப் மேனுஃபேக்சரிங்க்கு நிறைய ப்ராக்ரஸ் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவர் நினச்சது கைகூடும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஓலா வந்து வில் பி அகெயின் நம்பர் 1 கம்பெனி ஆகிடும் இந்த 2 வீலர் செக்மெண்ட் அப்படின்னு கிளியராக சொல்லிடலாம் நம்ம. ஸோ மேபி இன் அனதர் 1 இயர் அதை பற்றி தெரிஞ்சிடும். பட் இப்போ ரொம்ப லோவாக இருக்குது, கொஞ்சம் மூவ் ஆகிட்டுருக்கு. சம் இஷ்யூஸ் அகெயின் ஆன் தி இவங்க கொடுத்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ அதுலேருந்து அவங்க வெளியே வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி ஆக போகுதுன்னு பார்க்கணும். அது ஒரு பெரிய டவுட் இருக்குது அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அது ஒரு இஷ்யூ இப்போ சடனாக க்ராப் அப் ஆகிட்டுருக்கு. சரவணன் கோவிந்தராஜு வியூ ஆன் கணேஷா ஜென்சிஸ் ஷேரா. ஓஹோ சரி, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை, நான் என்னென்னு பார்க்குறேன் நான். அசட் எஸ்பிஐ கார்டு ஷேர் 4 years ஒன்லி sideways boom possible. ஸோ எஸ்பிஐ கார்டு அண்ட் இந்த மாதிரி நான் இதை வந்து அப்படியே டோட்டலாக இக்னோர் பண்ணுகிறது உண்டு. நான் வந்து பார்க்குறதே இல்லை இந்த மாதிரி கம்பெனிஸை. அண்டு இந்த பேங்கிங் செக்டர் தென் இந்த என்பிஎஃப்சி இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2 to 3 quarters நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அண்டு நம்ம வந்து நிறைய ஷேர்ஸ் இருக்குது, அந்த ஏரியாவில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான். நான் பேசிக்கலி அந்த டெக் சைடில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்தெந்த கம்பெனி டெக்னாலஜி அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லாட்டா ஃபார்மா கம்பெனிஸ் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஃபார் பெட்டர்னு நினைக்கிறது உண்டு. ஏன் அப்படின்னா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. சடன்னாக ஒரு குவார்ட்டரில் அப்படி கவுந்துருவாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேங்க்கில். அதனால் யூ கனாட் ஹோல்ட் இட் ஃபார் 3 years 5 years 10 years அப்படின்னு ஒரு பேங்க்கை வந்து தைரியமாக சொல்லிட முடியாது. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஸோ எல்லோரும் இண்டஸ்ட்ரிக்கு லேர்ன் பண்ணுறாங்க, எல்லோரும் எம்எஸ்சி லேர்ன் பண்ணுறாங்க, எல்லோரும் என்பிஎஃப்சி லேர்ன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அண்டு எந்த இண்டஸ்ட்ரி வேணால் எந்த பாரோவரை வேணால் டிஃபால்ட் ஆகலாம் அட் எனி டைம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்களால டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட் பண்ணிட முடியாது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி லெண்டிங் அலோன் அதை வந்து ப்ரைம் ஃபோக்கஸாக பண்ணிகிட்ருக்கிறனால அண்ட் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய லெவலாக பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அன்லெஸ் அவங்க ஷிஃப்ட் பண்ணி அவங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் அவங்களுடைய லெண்டிங் பிஸ்னஸை மாற்றி வேறு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அந்த மாதிரி நிறைய ஏரியாவுக்கு போக ஆரம்பித்தா தான் வி கேன் சி பெரிய க்ரோத்தெல்லாம் பார்க்க முடியும் ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதர்வைஸ் இவங்களாம் வந்து திருப்பி இந்த மாதிரி ப்ராப்ளத்திலேயே மாட்டிகிட்டு இருப்பாங்க. கார்ப்பரேட் வேணாம் அப்படின்னு எம்எஸ்சிக்கு போவாங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி திருப்பி அதில் ப்ராப்ளம் வரும். ஸோ அதோட வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் பெட்டர்னு சொல்லி அங்கே போவாங்க. ஸோ அங்கே ப்ராப்ளம் வந்தோன்னா திருப்பியும் கார்ப்பரேட்டுக்கு பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. ஸோ இது சுற்றி இதில் தான் வந்துட்டுருக்க முடியும் இல்லையா. வேறு இதை வந்து அவங்களால இந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் எதுவும் திங்க் பண்ணி செயல்படுத்த முடியாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த எஸ்பிஐ கார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கூட ஒரு நான் என்பிஎஃப்சி கேட்டகரியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். அண்டு அன்லெஸ் வந்து இந்த பிஸ்னஸ் அங்கே வந்து க்ரோ ஆகணும். இப்போ வந்து ஸ்பெண்டிங்கே எல்லாருமே குறைச்சிட்டாங்க. இப்போ தான் அந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இனிமேல் தான் இதோட ஆக்டிவிட்டி நம்ம வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷனால் நிறைய பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு மேபி உங்களுக்காக ஒரு டீப் டைவ் பண்ணுறேன் நான் ஷார்ட்லி ஃபார் எஸ்பிஐ கார்டு. அருண்குமார் சந்திரசேகரன் 40% டேக்ஸ் ஆன் carbonated soft drinks. Do you see VBL performance to get it drastically in the forthcoming quarter?
இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா விபிஎல் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ. அண்ட் எப்போ வந்து இவங்க ஜிஎஸ்டி குறைக்க போகிறாங்க 40% ஏற்ற போகிறாங்கன்னு நினச்சேன் இந்த சிகரெட் ட்ரிங்க்ஸில் வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இது வந்து பெப்சியோட பெரிய டீலராக இருந்தாலும் இவங்க வந்து ஆஃப் லேட் பார்த்திங்க அப்படின்னா 2 விதமாக ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஒன்று, நாட் ஒன்லி இந்த மாதிரி சோடா ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ப்ரமோட் பண்ணுறாங்க, டைரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, ஃப்ரூட் ஜூஸஸ் கொடுக்குறாங்க. தென் வந்து ஆஃப்ரிக்காவில் கூட அங்கே போய் வர நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இவங்க எப்படி டீரிஸ்க் பண்ணுமோ அத்தனையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த க்ரோத் வந்து இந்த கம்பெனியில் வந்து எப்படியாவது மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த இது வந்து ஒரு பெரிய இதுதான், ஜிஎஸ்டியோட இம்பேக்ட் வந்து ரொம்ப ஹை தான். ஸோ அப்புறம் மொரோவர் இந்த ட்ரம்ப் டாரிஃப்னால கூட ஒரு ஆன்டி அமெரிக்கன் வேவ் வேறு இருக்குது இந்தியாவில். ஸோ அது வந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்பெனிஸு கூட ஒரு பாதகம் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் கன்சிடர் பண்ணோம். ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக உருவாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் ஏன்னா பேசிக்கலி இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ரிஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்வேன் நான். அப்புறம் செந்தில்குமார் இந்தியா இன்னொரு 2-3 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு முடிச்சிடலாம். இருந்தது செந்தில்குமார், இந்தியா நீட்ஸ் டு டெவலப் ஓன் கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வாட் இஸ் யூர் ஒப்பீனியன்? கரெக்ட், டெஃபினட்டாக எல்லா ஏரியாலும் இனிமேல் டெவலப் பண்ணி தான் ஆகணும். அண்ட் கம்பனண்ட்ஸ்க்கெலாம் நிறைய இன்சென்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேச்சுரலி இதெல்லாம் வர செய்யும். மேபி இஸ் அ லாங் ட்ரான் ப்ராசஸ். இதெல்லாம் உடனே அச்சீவ் பண்ணிட முடியாது. மேபி 10 to 20 இயர்ஸில் மேபி ஒரு ரீசனபிள் லெவல் ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்ட் நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்வேன் நான் இந்த கம்பனண்ட் சைட்லேயும். அப்புறம் இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் குருஜி, பெல் இண்டஸ்ட்ரீஸ், பெல் ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அசோக் லேண்ட் லாங் டேர்ம் எக்ஸ்பெக்ட். பெல் ரைஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் நான். எனக்கு பர்சனல் ஸ்டேக்கும் இருக்குது. மேபி இதனால் பயஸ்டாக கூட இருக்கலாம். பட் இவங்க ஸ்பேஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டை அண்ட் தட் டு 2-wheeler அண்ட் 3-wheeler தான் அவங்களுக்கு மேஜர் கம்பனண்ட். 10% தான் இவங்களுடைய ஃபார் பேசஞ்சர். ஸோ அண்ட் மோரோவர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும், இல்லாட்டா இன்டர்னல் கம்பஷனாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் இவங்க ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணப்படும். அதான் இவங்க சொல்கிறாங்க அக்னாஸ்டிக் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் அது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து அந்த கம்பெனியில் விற்க முடியும். அந்த லெவலுக்கு இவங்களுடைய கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அது வந்து யூனிவர்சல் அப்ளிகேஷன் நினைக்கிறேன் அவங்க பண்ணுற ப்ராடக்ட் எல்லாம். அதனால் இவங்களுக்கு மார்க்கெட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்களோட க்ரோத்தும் பெட்டராக இருக்கும் மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணால் அப்படின்னு சொல்லலாம். பெல் ரைஸ் அண்ட் அசோக் லேலண்டில் பாருங்கள், ஒன்றும் பெரிய லெவலில் பெனிஃபிட் கொடுக்கல இந்த தடவை ஃபார் ட்ரக்ஸு அந்த மாதிரி. டிராக்டருக்கு வந்திருக்கு, பட் ஆனால் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கோ பெரிய லெவலில் ஒன்றும் சேஞ்சஸ் கொடுக்கல ஜிஎஸ்டியில். ஸோ பட் வந்து 1 to 2% அந்த மாதிரி தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. அண்ட் தே ஆர் மோர் இந்தியா ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. பட் காம்படிஷன் கோன் பி ஹெவி. பார்த்திங்கன்னா இவங்க டாட்டா எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து இவிகோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அங்கே ஃபாரினில் வாங்குறதுனால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இன்னும் பெட்டராக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். பட் அசோக் லேலண்ட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை பொறுத்து இருக்குது. நம்ம பெட்டராக க்ரோ பண்ண ஆரம்பித்தோன்னா தென் கமர்ஷியல் வெஹிக்கிள் அதோடு சேர்ந்து மூவ் ஆகும். பட் வந்து நம்ம இந்தியா ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா தென் இவங்க இந்த அசோக் லேண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷனும் வெகுவாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி கண்ட்ரியோட க்ரோத் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். The last question, and why IT is down today and any bad news sir? So எக்ஸாக்ட் ரீசன்லாம் சொல்ல முடியாது. இது வந்து ஐடி இண்டஸ்ட்ரியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க போகிறதில்ல.
ரொம்ப வெகுவாக குறைஞ்சிருச்சு. அதனால் வந்து எல்லோரும் வாங்க ஆரம்பித்தாங்க ஒரு செக்டார் ரொட்டேஷனுக்காக. அண்ட் அதனால் மேலே போயிடுச்சு. மேலே போனோன்னா ரொம்ப ஹெவியாக ஓவர் வேல்யூவேஷனாக இருக்கிறனால திரும்பி குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அமங் த இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அந்த பர்சிஸ்டன்ட் அண்ட் கோஃபோர்ஜ் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஃபார் பெட்டர் லைக் Tata Technologies and Elixir and KPIT அந்த மாதிரி கம்பெனிஸ் கேன் டூ மச் பெட்டர் பட் தேன் தி அதர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏரியாவில் இருக்க ஐடி செக்டாரில் இருக்க. ஸோ அதனால் இப்போ ஒரு பர்டிகுலர் ரீசன் எதுவும் எனக்கு தெரியல. பட் வேணால் நான் படிச்சுட்டு வேணால் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். பட் இது வந்து ஒரு செக்டார் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். வேறு ஒன்றும் இது இல்லை. ரொம்ப ஜாஸ்தியானது திருப்பி இப்போ கரெக்டாக இருக்குது. Why insurance company pass on the GST benefit to customers due to the input tax credit? See, இப்போ வந்து செப்டம்பர் 22லேருந்து இது கேட்ட வந்து ஏகே வேர்ல்டுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதாவது செப்டம்பர் 22லேருந்து ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸில், த லைஃப் அண்டு த டேர்ம் இன்சூரன்ஸ் அண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு. அப்போ வந்து இவங்களுக்கு இன்புட் கிரெடிட்லாம் உண்டு இல்லை. இப்போ இன்புட்டில் இவங்களுக்கு கிடைக்கிற சர்வீஸில் நிறைய ஜிஎஸ்டி இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்க பாஸ் ஆன் பண்ண முடியாது இவங்களுடைய தி பாலிசி ஹோல்டர்ஸ் கிட்ட. ஸோ அப்போ என்ன ஆகும், இவங்களுக்கு அது காஸ்ட்டாக ஆகிடுது. இவங்களுக்கு வந்து அது வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுடைய இந்த 18% குறையிறனால அப்படியே ஃபுல்லாக 18% இவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த காஸ்ட் இவங்களோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறனால அட் மோஸ்ட் என்ன பாஸ் ஆன் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 4 to 5% தான் வந்து பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 to 5% தான் இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து இப்போதைக்கு மேபி இந்த Q3 ஆர் Q4 வரைக்கும். அப்புறம் படிப்படியாக வந்து பாலிசி நம்பர் ஆஃப் பாலிசிஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக தென் மேபி தெர் இஸ் அ சான்ஸு தென் ஸ்லோவாக இந்த 4-5%ங்கிறது மேபி அப் டு 10% வரைக்கும் கூட போகலாம். பட் ஆனால் அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டி வரும். அப்போ எப்போ அது நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து இருக்கிற நம்பர் ஆஃப் பாலிசியோட இன்னும் வந்து க்ரோத் பொட்டென்ஷியல் நல்லா இருக்கணும் இன் ஃப்யூச்சரில். ஆனால் டெஃபினட்டாக இருக்கும், ஏன்னா அவேர்னஸ் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நேச்சுரலி வந்து பீப்புள் வந்து இன்னும் ஹையர் அமௌண்ட்டுக்கு எடுப்பாங்க. இல்லாட்டா எடுக்காதவங்க கூட எடுக்கணும் அப்படின்ட்டு இதுக்குள்ளே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸு இன் அனதர் 1 year's டைமில் இப்போ பண்ணுறதோட இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.